என் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் முத்து மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏங்க, உங்கள் அப்பா உழைச்ச காசுங்க, இது வீணாக போகாது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு நல்ல உதாரணம். அந்த நடிகரை நான் என்னமோ நினச்சேங்க, ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டாக பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. மீனா, இனிமேல் தான் நம்ம ரொம்ப கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இப்போ மனோஜ் ஏமாந்து 30 லட்ச ரூபா கிடச்சிருச்சு, சரிதானா? இது அப்பாவுக்கு வர வேண்டிய பணம். கடையை அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க. இப்போது நம்ம இந்த பணத்தை வீட்டில் கொண்டு கொடுத்தா கண்டிப்பாக என்ன சொல்லுவான் மனோஜ் அப்படின்னா, என்கிட்ட தாங்க அப்படிமா. இப்போ ரவியும் நானும் வேணும்னு கேட்டால் கூட அம்மா எப்படியாவது பேசி மனோஜ்கிட்ட வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பணம் அப்பாவுக்கு சேரவே சேராது. அப்பாவுக்கும் வயசாகிட்டே போகுது. ஏன்னா மனோஜ் இப்போவுமே என்ன பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படிங்கிறான். ஸ்ருதி ரவியும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காங்க. நம்ம கண்டிப்பாக நம்ம 2 பேரும் அப்பாவையும் அம்மாவையும் நல்லா பார்த்துப்போம். ஆனால் அம்மா நம்மகிட்ட இருக்க சம்மதிப்பாங்களான்னு தெரியல. அப்பா அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்பாவுக்கு அப்புறம் அம்மாவுக்கோ எதுக்கோ ஆகும். பார்த்தல அன்றைக்கி கீழே விடும்போது கூட நம்ம 2 பேரும் தூக்கிறதுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டுறாங்க. அந்தளவுக்கு இருக்காங்க. அவங்க அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா சரியாக வராது. இப்போ எங்கள் அம்மா அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டால் கண்டிப்பாக மனோஜுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போ அப்பா அக்கௌண்ட்டில் எடுக்க முடியாத அளவுக்கு போடணும். ஏன்னா அப்பாட்டையும் ஏதாவது வகையில் கரிச்சு பண்ண நினைப்பாங்க. அதுபோக அப்பா என்ன நினைப்பார், இந்த முத்து மீனாவும் இருக்க ரூம் இல்லாமல் இருக்காங்க, அவங்ககிட்ட அந்த ரூம் கிட்ட பணம் கொடுப்போம். ரவியும் சுருதியும் ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு நினைக்காங்க, அவங்ககிட்டையும் கொடுப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ரவி கேட்க மாட்டான். என் கூட சேர்ந்தவங்க எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதுக்கு நான் மாற்றி ஏற்பாடு பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்கப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க. சார், எங்கள் அப்பா பேரில் இந்த பணம் போடணும், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு எடுக்காத முடியாத அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. முத்து அழகாக பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபார்மில் மட்டும் உங்கள் அப்பா ஃபோட்டோ ஒட்டி கையெழுத்து மட்டும் வாங்கி வந்துரு அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சார், ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் வாங்கிக்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. பணம் எல்லாமே காரில் தான் இருக்குது. அப்பா இதில் ஒரு கையெழுத்து போடுப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. என்னடா வந்தோடனே கையெழுத்து போட வைன்னு சொல்லிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க வச்சியா. நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போதுக்கு ரெடி பண்ணோம்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. அது சம்மந்தமாக இதுதான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கையெழுத்து போடுறாங்க. போட்ட உடனே நேராக கொண்டு பேங்கில் கொடுக்காங்க. கொடுத்துட்டு சார் இதில் 30 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. எண்ணி பார்க்குறாங்க, கரெக்டாக இருக்குது. 5 வருஷம் எடுக்க முடியாது, 5 வருஷம் கழிச்சு உங்கள் அப்பா எடுத்துக்கலாம். உங்கள் அப்பா யாரை சொல்கிறாங்களோ அவங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா வாரிசுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்பா இதை நீ பிடிப்பா அப்படிங்கிறாங்க. இது என்னதுடா பேங்க் புக்கு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா பேங்க் புக்கு தான், உன் பேரில் 30 லட்ச ரூபா போட்டிருப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா வாயை பழகுறாங்க. என்னது 30 லட்சமா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாப்பா அப்படின்ட்டு அண்ணாமலை பார்க்குறாங்க. அண்ணாமலை முடிக்கும்போது மனோஜுக்கு 30 லட்சம்னு சொன்னோன்னே கண்ணில் நம்மளுக்கு இப்படி காயம் இருக்குது அப்படின்னு கூட யோசிக்காமல் அப்படியே நடந்து ஊந்துக்கிட்டு வராரு. 30 லட்சமா, 30 லட்சம் கிடச்சிட்டாடா அப்படிங்கிறாங்க. முத்து என்ன எப்படி 30 லட்ச ரூபா வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்பா மனோஜ் ஏமாந்த பணத்தை வாங்கியாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், என் பணத்தை ஏன்ட்ட கொடுங்க, எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அது அவன் பணத்தை கொண்டு உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க, என்ன நினச்சிட்ருக்கான். பணம் கிடச்சா வீட்டில் கொண்டு கொடுக்க மாட்டியோ, எல்லாம் அவன் கொண்டாடி சொல்லி தானே பண்ணுதே அப்படிங்கிறாங்க. அத்தை நான் எதுவுமே சொல்லலை, எல்லாமே உங்கள் பையன் யோசனை தான் அப்படிங்கிறான். பல்லாத பையன் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, அவன் என்ன செலவு பண்ணலையே, என் அக்கௌண்ட்டில் தான் போட்டிருக்கான். சார் ரைட்டு, அதை எடுத்து கூட மனோஜ் கடனை அடைக்க சொல்லுவோம் அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாரு, அப்பா உங்களுக்கும் வயசாகிட்டு போகுது, நீங்களே இருக்கட்டுப்பா, மனோஜ் தான் கடை வச்சுருக்காங்களே, உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கடை வச்சுருக்கான்னு நினச்சிக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. இல்லைடா அதெல்லாம் முடியாது அப்படிங்கும்போது ரோஹின்னு சொல்கிறாங்க, அங்கிள் முத்து பண்ணது ரொம்ப தப்பு, பணம் கிடச்சுன்னு எங்கிட்ட தான் சொல்லியிருக்கோம், உடையதார் நாங்கள், எப்படி உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவார் வைப்பார் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா பணத்தை வச்சு ஏமாற்றிக்கிட்டு நீங்கள் கடை ஆரம்பிப்பீங்க, நாங்கள்லாம் அதை பார்த்துட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கும் அதில் ஷேரிங் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, அதுவும் சரி தான், எங்களுக்கு இருக்க தான் செய்யுது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆண்டி நீங்கள் எப்படியாவது பேசி பணம் வாங்கித்தாங்க, எங்களுக்கு கடை இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ கடை வேணாலும் வச்சுக்கோங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு ஒரு 2 பணத்தை நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. முத்து அப்படின்னாலும் உங்கள் 2 பேர் பங்கு கம்மி தானே, எங்கள் பங்குன்னு ஒன்று இருக்குது, அது போக 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அந்த ஜீவாட்ட வாங்கின பணம் தானே வட்டிக்கு, அவங்க அந்த 27 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா, அது எங்கள் அப்பாவுக்குள்ள பணம் தான். அது போக நீங்கள் இந்த பணத்தை எவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருக்கீங்க, அதுக்கு உங்கள் பங்கு சரியாக போச்சு,
உங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் கடன் இல்லை, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நீங்கள் சாப்பிட்றதுக்கு மாதம் மாதம் அது நீங்கள் வந்து மளிகை சாமான் மட்டும் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த ரோகிணிக்கு சரியான வைத்தறிச்சலாக இருக்குது. இந்த முத்து வேறு இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்க்குறாங்க. மனோஜ் வேறு எப்படி இருக்கானு சொல்லிட்டு, ஆண்டி மனோஜ் இப்படி இருக்க நிலைமையிலையும் வந்து முத்து இப்படி பண்ணுறாருன்னா எங்களை எவ்வளோ பிடிக்காம பண்ணுறாரு பாருங்கள், வைங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா நான் கடைசி காலத்தில் கஷ்டப்படக்கூடாதுன்னு முத்து செஞ்சுருக்கான். அவன் பண்ணது இப்போதைக்கு தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மனோஜுக்கு ஒரு வாரம் கழிச்சு என்னாவது ஏதாவதுன்னு பார்த்துட்டு அதுக்கு எதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், நீங்கள் பணம் தந்தால் தான் பிடிக்கும் வைக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா ஒரு வாரம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே ஆஸ்பத்திரி கொண்டு பார்க்காங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, மனோஜ் நார்மலாக வந்துடுறாரு. அப்போ தான் விஜயா ரொம்பவே அழுகிறாங்க. மனோஜ் நீ இப்போ தான்டா பழைய மனோஜ் மாதிரியே இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா, உன் மேலே ஏகப்பட்ட கண்ணு, நீ பெரிய தொழிலதிபர் ஆகிட்டு வரலடா, அதனால் ஏகப்பட்டு போகிறாம, அதுவும் சொந்த வீட்டில் எப்படி இருக்குது, உனக்கு வர வேண்டிய பணத்தையும் உங்கள் அப்பா அக்கௌண்ட்டில் கொண்டு போடுதான், அவ்வளோ பொறாமக்காரனாக இருக்கான் தான் முத்து மீனாவும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அது நல்லாவே தெரியும், அப்பாவை கூடுமா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கூப்பிட்றாங்க, ஏங்க மனோஜ் சரியாகி வந்துட்டான், அவன் பணத்தை கொடுங்க, அவன் பிஸ்னஸ் ஒழுங்காக நடத்திட்டுவான் அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும் சரிப்பா வேணா கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனாவும் சிரிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்களா அங்கிள், இந்த முத்து மீனாவும் ரொம்ப நக்கலாக சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பழகுறவங்க மாமா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, அப்பா பேங்க் பாஸ்புக் வந்து அப்பா பேர் உள்ள எட்டுவா அப்படிங்கிறாங்க. அதே கிராக்டர் சொல்கிறார், பழகுறவங்க எட்டுவா அப்படிங்கிறாங்க. அதனால எடுத்து வராங்க. அப்பா இந்த பணத்தை வந்து 5 வருஷத்துக்கு எடுக்க முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படிங்கிறாங்க. நான் அப்படி சொல்லி தான்ப்பா போட்டேன், 5 வருஷம் கழிச்சு நீங்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் யார் சொல்கிறீங்களோ அவங்க தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க, 5 வருஷம் கழிச்சு அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்டால் ரோஹிணி கதறுதாங்க. ஆகா நீ இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து என்ன விளையாட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு. நீங்கள் தான் 2 பேரும் விளையாட்டு வேலை பார்த்தீங்க, எங்கள் அப்பா பணத்தை வச்சுக்கிட்டு அது உங்கள் அப்பா என்ன பண்ண சொல்லி பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு சிரித்து கடந்துக்கிட்டு போனேன். அந்த கடந்து போகிற இடத்துல நாங்கள் இல்லை சரிங்களா. உங்கள் புருஷனும் சரியாயிருச்சு, என்ன உங்கள்கிட்ட பிஸ்னஸ் இருக்குது, அதை மட்டும் ஜெயிச்சுவாங்க, உங்கள் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பீங்களா, இல்லைன்னா வேறு கடை வாங்கி கொடுப்பீங்களா, அது தெரியாது, முடிஞ்சு போச்சு அப்படிங்க. அந்த கதிரை எப்படி உங்களுக்கு தர நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சிட்டி ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தீங்க பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு, அந்த சிட்டி உங்கள்கிட்ட வாங்கி தரது மாதிரி இல்லை. அவன்கிட்ட கிடச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக மொத்தமாக போயிருக்கும். இப்போ என்கிட்ட கிடச்சிருந்தோம்னா நான் அப்பா அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, முத்து எதை செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும், எல்லோரும் வேலைக்கு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதே இப்போ பார்க்க முடியும், எனக்கு கடன் நிறைய இருக்குது அப்படிங்கும்போது டவார்னு வீட்டு வாசலில் ஒரு கடங்காரர் வந்து இருக்கார். என்ன பண்ணோம், கண்ணில் வந்து அப்படியே ஆயிடுச்சு இப்படியே சொல்லிட்டு நடிச்சுட்டு ஒரு வாரம் வீட்டில் கிடந்துருக்கீங்க. இப்போ கேட்டால் நீங்களே நாடகம் நடத்திட்டுருக்கீங்க, உங்கள் அப்பா பணத்தை கொண்டு அப்படி வச்சுட்டு எங்களுக்கு எங்கள் பணம் வேணும், அப்படி பணம் தரலன்னா நீங்கள் கடன் நடத்த முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டா ரவி நீ சும்மா அவன் பெரிய பிஸ்னஸ் அவனே மேனேஜ் பண்ணிக்குவான் அப்படிங்கப்பா, நீங்கள் எப்படியாவது பணத்தை எடுத்தாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, எங்க மேனேஜர்கிட்ட போய் பேசினா சரியாக வருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி, விஜயா, அண்ணாமலை எல்லோரும் பேங்க்கு போகிறாங்க. அங்கே சொல்கிறாங்க 5 வருஷத்துக்கு எடுக்க முடியாத அளவுக்கு தான் போட்டிருக்கு, இப்போ எடுக்க முடியாது, நான் கையெழுத்து வாங்கிட்டு வரும்போதே கேட்டேன், 5 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியாது, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துல அதை சொன்னால் சார் அவங்க புரிஞ்சிக்காமல் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. 5 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், எனக்கு வர வேண்டிய பணம் ஒரு வாரத்தில் வரணும்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட பாதிக்கப்பட்ட ஒரு 7-8 பேர் இருக்கும், அந்த 7-8 பேரில் நான் தான் ரொம்ப சங்கடப்பட்டு போயிருக்கேன், எனக்கு வரலன்னா என்ன செய்யணும்னு தெரியாது, உங்கள் கடையும் இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏமா பாருங்கம்மா என்னென்ன பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. என் மானுக்கு ஒரு 7 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. 7 லட்சம் கொடுக்கணுமா, 7 லட்ச ரூபாய்க்கு என் நகையை வைக்க முடியாதடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா தயவுசெய்து உங்கள் நகையெல்லாம் தாங்க, நான் ஒரு 7 லட்ச ரூபா வச்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அந்த நகையும் திரும்பி வராது, டேங்க பாரு, ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குறது சரியாக வராது, உழைப்போட நீ அதை வச்சு கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கல சதனாமரு அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா தான் நான் வாங்குறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கும் அம்மா தான் அப்படிங்கிறாங்க. நீ அன்றைக்கிடா நான் பிள்ளைய ஏற்றுக்கிட்டேன், மனோஜுக்கு என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அவனை என்ன சொல்கிறாங்க, பாரு விஜயா, மனோஜ் நம்பி எதையும் கொடுக்காத, அவன் எல்லாத்தையும் வீணாக்கிட்டு தான் இருக்கான், கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆயிடுச்சு தொழில் பண்ணுறான், அந்த சந்தோஷாட்டிருந்து ஒவ்வொரு மாதமும் அவனுக்கு வந்து பணம் கிடைக்குது, வருமானம் வருது, அதெல்லாம் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான்னு தெரியல, வீட்டுக்கு வந்தால் பஞ்சப்பாட்டு பாடுறான், என்ன கடங்காரங்களை கொடுத்துருக்கலாம் வச்சுருக்கலாம் அப்படிங்கும்போது கடங்கார சொல்கிறாங்க. சார் இதே மாதிரி தான் அந்த மனோஜ் வேலை பார்த்துட்ருக்காரு, ஒழுங்குமுறையாக தான் கடனை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. இப்படி நிறைய கடங்காரங்களுக்கு வந்து மனோஜ் வந்து ஃபோன் பண்ணி டைம் கேட்குறாரு, யாருமே கொடுக்க தயாராக இல்லை, எல்லோரும் ஒரு வாரத்தில் தரலையே, ஆனால் கடையை இலை போட்டு எடுத்துகிறோம், நீ கடையை நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் மனோஜ் ரொம்பவே மன உளைச்சலில் இருக்கார். ரோகிணி எப்படியாவது உங்கள் குடும்பத்தில் இருந்தால் பணம் கேட்கணும், எப்படியாவது கேட்டு ரெடி பண்ணி கொண்டாங்க ரோகிணி அப்படிங்கிறாங்க.
என்ன மனசு நினச்சிட்ருக்கீங்க, எதுக்கு எடுத்தாலும் எங்கள் வீட்டில் பணம் போனோம்னா எப்படி பணம் வந்து மரத்தில் காய்க்கி அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்கள் வீட்டிலேருந்து எதுவுமே தரல, நீ மறந்துட்டு பேசுன்னு நினைக்கேன், பொங்கலுக்கு வந்து உங்கள் மாமா செஞ்சதோட சரி, அதுக்கப்புறம் என்னது நமக்கு வந்துட்டு சொல்லு அப்படி இப்படிங்கிறாங்க. மனோஜ் இங்கே பாருங்கள், எங்கள் சொத்து என்னைக்குனாலும் நமக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்படி ரோகிணி இன்றைக்கி நான் இவ்வளோ சார் நெருக்கடியில் இருக்கேன், கடையும் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன். அந்த முத்து வந்து விவரமாக வந்து முத்து மீனாவும் அந்த அப்பாவோட பணத்தை 30 லட்ச ரூபா அப்படியே அக்கௌண்ட்டில் போட்டுன்ட்டாங்க. அது 5 வருஷம் இருக்க முடியாதுங்க, என்ன பண்ண முடியும். எங்கள் அம்மாவும் 7 லட்ச ரூபாய்க்கு நான் கொடுக்கணும்னா அது அழகுது. இப்போ என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரில. எங்கள் அம்மா என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கேன்னு அடித்தாலும் கூட அந்த வீடை விற்றுல என் கடத்துக்கெலாம் கொடுக்காது, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. போகிற பார்க்க பார்த்தா நம்ம எங்கேயாவது தூரம் பண்ண போல அப்படிங்கிறாங்க. மனோஜ் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் இப்படி தான் இருக்கணும், பேசாமல் வேறு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, வேறு வீட்டுக்கு போனாலும் வாடகை நான் தானே கொடுக்கணும், அது செலவு தரேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் சொல்லுறது தப்பான்னு வச்சுக்காத, இவ்வளோ நாள் நீ பார்லரில் வந்து பணத்தை எதுவும் எடுக்கலையா, நீ தான் வர சொல்ல தான் பண்ணியிருக்கேன், நீ தான் ஓனர்லேருந்து தெரிஞ்சு போச்சு, ஆனால் நீங்கள் அதை வர சொல்லவே பண்ணியிருப்பில்ல, அந்த பணமாக என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சா, அவங்க அம்மாவுக்கு மாதம் 5000, நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் மளிகை சாமான்லேருந்து புண்ணாக்குலேருந்து புடலங்க வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன், அப்புறம் எல்லாம் செலவாக தான் செய்யும், அது போக நானும் ஒரு செலவாளி தானே. நீங்கள் வந்து ஆத்திர வருஷத்துக்கு வீட்டில் சாப்பிட மாட்டீங்க, கடையில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவீங்க, அந்த காசு என் காசு தானே. அது போக ஸ்ருதி அம்மாக்கிட்ட ஒரு பொருளை வந்து ஏசி வாங்கினாங்க, அப்புறம் அந்த பணத்தை வாங்கிட்டு நீங்கள் வேறு டீலருக்கு போட்டுருந்தீங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க திடீர்னு வீட்டில் வேண்டான்னு சொன்னோடனே அதுக்கு நான் அந்த தாலிக்குடி வச்சு தான் கொடுத்தேன், எல்லாமே கையிலேருந்து அந்த இது பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் தாலிக்குடி திருப்பி இருக்குது அப்படிங்கும்போது, சரி சரி ரோகிணி ஏதாவது ரெடி பண்ணி எனக்கு இது பண்ணு, வேறு வழி தெரியல அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு. ஏய் மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன நீலாம் வழி சொல்லிலாம் கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன வழி அப்படிங்கிறாங்க. நேராக நீங்களும் பொண்டாட்டியும் பாட்டிகிட்ட போங்க, பாட்டிகிட்ட போய் நம்ம குடும்ப சொத்து இருக்குல்ல, அதில் ஓம் பகுதியை மட்டும் என்ன செய் பாட்டி, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அதை நான் விற்கிறதுக்கு ரொம்ப வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிக்கிறேன் பாட்டி, நான் கடத்துலேருந்து ரிலீஃப் ஆகிக்கிறேன்னு சொல்லு. பாட்டி சரின்னு சொன்னாங்கன்னா அதை நீ சரி பண்ண பாருடா. அது போக நீ பேசிகிட்டு இருக்கு நான் கேட்டேன் பொண்டாட்டி வீட்டில் வாங்கி செய்கிறது தப்புடா, நம்மளால் முடிஞ்சால் செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும்போது விஷயம் வந்துடுறாங்க. டேய் அவன் படித்தவன், அவனுக்கு 1000 யோசனை இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் யோசனை இருக்கும்னு சொல்லிட்டு முத்து போயிடுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க அவங்க கதையை அவங்க பார்த்துக்குறாங்க, நம்ம மாமாவுக்கு செய்ய வேண்டியதை அந்த பணத்தை வாங்கி செஞ்சிட்டோம், அதுக்கு மேலே அவங்க கதை அப்படிங்கிறாங்க. மீனா நீங்கள் வேண்டாதைக்கு தான் பண்ணின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீங்கள் என்ன வேணால் நினச்சிட்டு போங்க, நானும் என் வீட்டுக்காரரும் மாமா அக்கௌண்ட்டில் பணம் போடணும்னு நினச்சி போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏய் பூக்காரி உனக்கு இவ்வளோ திமுறா அப்படிங்கிறாங்க. அத்தை எல்லாருக்குமே வந்து உழைக்கிறவங்களுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடியது தான் அத்தை, எனக்கு அது இருக்க தான் செய்யுது, அதை சுயமரியாதைன்னு சொல்லுவாங்க, அதை திமுறு கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், நம்மளுக்கு வேலை இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ அண்ணாங்கள்கிட்ட சொல்கிறாங்க, பாருங்க இப்போ நேரத்துக்கு கிளம்பிட்டு போகிறாங்க, இங்கே நைட் ஆகிட்டு இப்போ எங்கே போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, விடிஞ்சா கல்யாணம், ஒரு கல்யாண மண்டபத்தில் டெக்கரேஷன் வளருது, ஒரு நைட்டு போகாமல் காலையிலே போய் வேலை செய்ய முடியும், அவங்க போயிட்டு போகிறாங்க, அவங்க வேலையை போகிற அப்படிங்கிறாங்க. நேராக அவங்க கல்யாண மண்டபத்துக்கு போகிறாங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு ஒரு லாபம் மட்டும் ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்குது. கிடச்சின்னா மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே அண்ணாமலை எல்லாரையும் கூப்பிட சொல்லுதாரு. கூப்பிட்றாங்க. உடனே எப்பா நான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் கூப்பிட்டோம்ப்பா, நான் சொன்னது சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து மீனாவும் ஒரு 3 நாள் உழைச்ச உழைப்பு ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, இந்த பணத்தை மனோஜ்கிட்ட கொடுக்குறாங்க, அதுவும் கடனாக என்ன, அதை வந்து அவன் லாபம் சம்பாதிக்கும் போது கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி என்னது இவங்கெல்லாம் உழைச்சி 5 லட்ச ரூபா உருவாக்கியிருக்காங்க, இதுக்கு நாங்கள் வந்து பின்னாடி கடன் மாதிரி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த முத்து மீனாக்கிட்ட வாங்கி அவங்க தொழில் பண்ணது அளவுக்கு ரொம்ப ஒன்றும் கெட்டு போகல, அது போக ரோகிணி மிகப்பெரிய கோடீஸ்வரிங்க, அவங்கள்ட்ட அந்த கடன் வாங்க அவசியமே இல்லை அப்படின்னு வார்த்தையை விட்டுறாங்க. ரோகிணிக்கு இந்த பணத்தை வாங்கி நம்ம கொஞ்சம் கடன் அடைக்கலாம் அப்படிங்கிறது என்ன இருக்குது, மனோஜுக்கு இருக்குது, ஆனாலும் இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா நானும் நீனும் பேசணும் சரி வரல, இப்போ பேசாமல் நாங்கள் வந்துட்டு மாடியில் ரூம் கட்டுறதுக்கு வச்சுக்கோம்ப்பா அப்படிங்கிறாங்க. அது நல்ல யோசனை தான்டா அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரி வர சொல்கிறாங்க. அண்ணாமலையே இருந்து அப்படி கட்டுங்கங்க. விஜயாவுக்கு சரியான வைத்தறிச்சலாக இருக்குது. இந்த ரவியும் ஸ்ருதியும் தொழில் பண்ணுறேன்னு அலையிறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த முத்து மீனாவும் ஒன்றும் படிக்கலை. இந்த முத்து என்னன்னா கார் ஓட்ட சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அவன் ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டுலாம் இருந்ததான், இவன் என்னன்னா டெக்கரேஷன் வேலை பார்க்காங்க, பூயா வர பார்க்காங்க, இப்போ வேறு ஒரு கல்யாண மண்டபத்தில் மொத்த ஆர்டர் எடுக்க போகிறாங்க. என்ன தான் அங்கே நடக்குது. ரவி ஸ்ருதியை கூப்பிட்டு பேசணும்ட்டே, ரவி வாடா அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க, நீ பண்ணுறது உன் முன்னாடி பண்ணது சரியே கிடையாதா, ஏன்டா நீங்கள் வந்து தொழில் பண்ணதுக்கு உங்கள் மாமனார் வீட்டுக்கு அங்கேயும் போக மாட்டேங்கிய அப்படிங்கிறாங்க.
ஏம்மா நாங்கள் எதுக்குமா அங்கே போகணும், நாங்கள் பேங்க் அங்கங்கே போகிறோம், லோன் ரெடியாக லேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. கையில் வெண்ணி வச்சுட்டு ஏன்டா அலையிற, ஓ மாமனார் பெரிய கோடீஸ்வரர், அவர்கிட்ட சொன்னால் பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு தான் போகிறாரு. இல்லை அவரே ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பார், அதில் போய் நீங்கள் ஓனான்ட்டு பையன் கேரளாவில் தான் உங்களுக்கு நிறைய கடை சொத்து பத்துலாம் கிடக்கல, ஏன் கிடந்து நான் கஷ்டப்படணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் ஒன்றும் கஷ்டப்படலை, அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணுங்கிறதுக்காக வேலையை பார்த்துட்டு இருக்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கெலாம் நாளைக்கு பண்ண போகிறேன், என் முன்னாடி 1,00,000 சம்பளம் எடுக்கும், நான் 12,000 சம்பளம் எடுக்கும், யார்கிட்டையும் கை நீட்டாமல் சுயமாக வாழ போகிறோம். மனோஜ் மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம், அப்படி பண்ண போகிறோம் இப்படி பண்ண போகிறோம்னு சீனா போட்டு கடன் ஆகிட்டுலாம் வந்ததுக்கான விருப்பம் இல்லாமா. அது போக மனோஜ் மாதிரி மாமனார் சொத்தில் உட்காந்து சாப்பிடணுங்கிறது எண்ணம் எனக்கு சுத்தமாக கிடையாது. குறிப்பாக சுருதிக்கு அவங்க வீட்டு சொத்தில் வாழணும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போது எனக்கு எதுக்குமா அப்படிங்கிறாங்க. உனக்கு பிழைக்க தெரிலடா, இந்த முத்து மீனா பேச்சை கேட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பட மாட்டோமா, எனக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு முத்துவும் மீனா அண்ணி தான். அவங்க எதுவுமே இல்லாமல் 10 வரல முதலீடாக வச்சு இன்றைக்கி வந்து அவங்களால லாபம் சம்பாதிக்க முடியாது. ஏன் என்னால் பண்ண முடியாது, பெரிய ரெஸ்டாரண்ட் தான் வைக்கணுமா, நம்ம வீட்டு முன்னாடி ஒரு தள்ளுவண்டி கடையை விட்டுனா கூட அதில் வச்சு ஒரு நாளைக்கு 1000 1500 சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. உன் புத்தி இப்படி தானடா இருக்கும், இந்த முத்து மீனா கூட சேர்ந்தா அவன் என்னென்னா ரோட்டில் கூவுத்து அலையிறேன் நீ கவலைப்படுத்துகிறான், நீ என்ன தள்ளுவண்டி கடையை வச்சு நீ கவலைப்படுத்த போறியா அப்படிங்கிறாங்கம்மா. உழைக்கிது என்றைக்குமே கேவலம் கிடையாது, நீங்கள் அதை கேவலமாக நினச்சா கண்டிப்பாக நம்ம வீட்டு முன்னாடி நாளைக்கே கூட நான் அதை செய்ய தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. இவன் என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது ரோகிணி வராங்க. ஆண்டி வர வர இந்த முத்து மீனா பண்ணுறது சரியே கிடையாது பாருங்கள், ஒரு ராயலாக ஒரு பணக்கார வீட்டில் பொண்ணு கட்டியிருக்காங்க ரவி மனசையும் சுருதி மனசையும் எப்படி மாற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அவங்க 2 பேருக்கு இருந்தால் சரி வராது, ஒரு சரியான பிளான் பண்ணி முத்து மீனாவை பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.